சரி சரிம்மா. இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீஸ் பண்றது. அதாவது வந்து ஒரு செல்லுல இதுக்கு மேல சேஞ்சஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோயேன். நம்ம என்ன செய்யலாம், அந்த செல்ல ஃபர்தரா டேட்டா சேஞ்சஸ் வராதபடிக்கு அந்த செல்ல நாம ஃப்ரீஸ் பண்ணலாம். என்ன பண்றீங்க, தண்ணியை கொண்டு போயிட்டு ஒரு கப்ல எதுலயாச்சும் ஊத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சா என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆயிடுதுன்னா அப்புறமா ஓடுமா? ஓடாது. இருக்கிற ஷேப்ல இருக்கிறபடி இருக்கும். அதேதான் இங்கேயும் ஃப்ரீசிங்னா. ஃப்ரீஸ் பண்றதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓடாது. நீங்க இப்ப நம்ம அந்த முன்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது கிராஃப் ஒண்ணு போட்டோம். ஞாபகம் இருக்குதா? சைன் வேவ், கொசைன் வேவ்லாம் 1802வது ரோ வரைக்கும் போயிட்டு காப்பி பேஸ்ட் கொடுத்து ஒரு பெரிய ஷீட் ரெடி பண்ணோம். ஆனா இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பெரிய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, நாம மேல காலம் நேம் என்ன கொடுத்தோன்னே தெரியாம கீழே போயினே இருப்போம். திடீர்னு இது நேமா, மெயில் ஐடியா, ஃபாதர் நேமா எதுன்னு புரியாம நம்ம ஐயோ இது என்ன காலம்னு கொஞ்சம் தேட வேண்டியது இருக்கு. பெரிய டேட்டா நிறைய ரோ இருக்கும்போதோ நிறைய காலம் இருக்கும்போதோ என்ன ஆகும், நாம எங்க வந்தோம்னு புரியாது. எந்த எந்த காலம்ல இருக்கிறோம், இது பேர் என்னன்னு புரியாது. அப்போ நாம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான டேட்டாவை ஃப்ரீஸ் பண்ணலாம். முதல் ஒரு ரோவையோ 2 ரோவையோ எத்தனை தூரத்துக்கு வேணுமோ அந்த தூரத்தை நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டா அது மட்டும் ஓடாது, மீதி அது கீழே இருக்கிறதெல்லாம் ஓடும். சரியா? அது கீழே இருக்கிறதெல்லாம் ஓடும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஆங்கிள் பழைய கதை தான். அப்புறம் ஆர் போட்டுட்டு F1 F2 ஆங்கிள். இது வந்து சைன் காஸ் போட்டுடுங்க. இது அப்படியே சென்டர், போல்டு, சென்டர், மிடில், ராப் டெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்து வழக்கம் போல இதெல்லாம் செட் பண்ணிடுவோம். இப்ப நம்ம பழைய கதையை கொஞ்சோண்டு செய்ய போறோம், ஃபுல்லா அதே மாதிரி பண்ண போறது இல்ல. எதுக்குன்னா கொஞ்சம் நிறைய டேட்டா வந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் இந்த ஃப்ரீஸ் வழியா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பெருசு ஜூம் பண்ணுவாமா? ஓகே. இப்போ ஆங்கிள் வந்து நான் 0 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் A2 + 5ன்னு கொடுத்துட்டு அப்படியே காப்பி பண்றேன். இப்படியே ஒரு 50 செல் வரைக்கும் போறேன். 50வது செல் 51ல நிறுத்திடுறேம்மா. ஐயோ, காப்பி 51 செல் வரைக்கும் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா? நான் எந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன், A2 + 5. இத காப்பி பண்ணி 52 51 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். 100 டிகிரி வரைக்கும் வரும். ஆனா நம்மளுக்கு 90 டிகிரி தான் லாஜிக். நம்ம வந்து அதுக்கு 2 முன்னாடியே கூட நிறுத்திடலாம், பாத்துக்கலாம். சரி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த ஆங்கிளுக்கு நாம சைன் வேல்யூ காஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு தெரியும்ல, ஈக்குவல்ஸ் SIN, அதுக்கப்புறம் ரேடியன்ஸ், ரேடியன்ஸ் பிராக்கெட் ஓபன் A2 ஈக்குவல்ஸ் SIN ரேடியன்ஸ் A2. அதே மாதிரி இப்ப காசுக்கு வந்து COS போட்டு அதே ரேடியன்ஸ் A2ன்னு போட்டோம்னா போதும், காசு வேல்யூ வந்துடும். போடலாமா? ஃபார்முலா எழுதிட்டீங்களாமா? டேப் நகர்த்திக்கிறேன். இங்க பாரு, ஈக்குவல்ஸ் COS கொசைனுக்கு வந்து காஸ், ரேடியன்ஸ் பிராக்கெட் ஓபன் A2 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்ப என்டர் தட்டினா காஸ் வேல்யூ வந்துடும். காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். இங்க நான் கிராஃப் எல்லாம் போட போறது இல்லை, சும்மா இந்த டேட்டாவை கொஞ்சம் நிறைய ரோ இருந்தா எப்படி வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறத நம்ம இப்ப பண்றோம். என்டர் தட்டிடுவோமா? என்டர் தட்டிடுவோம். தட்டிட்டு இங்க பாரு, இது ரெண்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. 51வது ரோ வரைக்கும் போங்க. 51 போயிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்ப அதுவே கால்குலேஷன் போட்டு எடுத்து, இதெல்லாம் நம்மளுக்கு பழைய கதை. ஓகேவா? இதுல எதுவும் புதுசு கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன், ஒண்ணு இது பாரு, நீ போயிட்டு ஒரு 32வது ரோக்கு போன்னு சொல்றேன் போயிட்டு. ஆனா இப்ப திடீர்னு நான் ஒண்ணு என்ன கேக்குறேன், இது பாரு, இது வந்து சைன் வேல்யூவா, நீ இருக்கிறது எந்த காலத்துல இருக்கிற சைன் வேல்யூவா ஆங்கிளா எதுன்னு கேக்குறேன். நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருந்தா பழச ஞாபகம் வச்சு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் சாதாரணம் பார்த்துதான் சொல்லணும் நம்ம நினைக்கிறோம்னா முடியுமா? முடியாது. இன்னொன்னு, எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் மேல ஒண்ணு ஈஸியா தெரிஞ்சதுன்னா ஈஸியா சொல்லிடலாம். அதையே நீங்க யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்காது.
அப்ப என்ன கேட்டீங்கன்னா சில ரோ மட்டும் நாம என்ன பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். நாம நகரும் போது அந்த ரோல வந்து சேஞ்சஸ் வராதபடிக்கு நாம வைக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இப்ப எந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணணுமோ இப்ப எனக்கு இந்த B2 வந்து ஃப்ரீஸ் ஆகணும். B2ன்னா பி நான் இப்ப இந்த செல்லுல இருக்கிறேன்னா இதுக்கு மேல இருக்கிறதுலாம் ஃப்ரீஸ் ஆயிடும், லெஃப்ட்ல இருக்கிறதுலாம் ஃப்ரீஸ் ஆயிடும், ரைட் மட்டும் நகரும் அப்படின்னு நான் வைக்கணும்னா இந்த B2 செல்லுக்கு வந்துருங்க. வந்துட்டு ஃப்ரீஸ் இங்க ஒண்ணு இருக்கும் பாரு, லாஸ்ட்ல ஹோம் மெனுல ஃபார்மேட் as செல் ஸ்டைல் இன்சர்ட் டெலீட் ஃபார்மேட் இரு ஃபார்மேட் இரு எங்கடா வச்சிருக்கீங்க, சார்ட் ஃபில்டர் ஃபைண்ட் செலக்ட் கிளியர் ஃபில் ஆட்டோ சம் இரு நண்பா. எந்த மெனுலடா வச்சிருக்கீங்க, வியூ மெனுல இருக்குமோ இருங்க. ஃபார்மேட் டேபிள்ஸ் இன்சர்ட் டெலீட் இது கிடையாது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மெர்சல்ஸ். ஒருவேளை வியூ மெனுல கொண்டு போயிட்டாங்களா ஃப்ரீ செல்ஸ். தோ இருக்குது ஃப்ரீ ஸ்பேன்ஸ். பாரு வியூ மெனுல ஹோம்ல இல்ல, வியூ மெனுல இருக்குது ஃப்ரீ ஸ்பேன்ஸ் இருக்குது பாருங்க. ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னா லெஃப்ட்ல, அதாவது இப்ப நம்ம B2ல தானே இருக்கிறோம், அப்ப காலம் A வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். நம்ம 2 செகண்ட் ரோல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ ஃப்ரீஸ் ஆயிடும். எப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா, இப்ப நான் அதை கொடுத்த உடனே ஒரு கோடு மாதிரி போட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு, மைல்டா ஒரு கோடு இந்த இடத்துல, அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி இப்படி ஒரு கோடு இங்க தெரியுதா உங்களுக்கு, ப்ரொஜெக்டர்ல தெரியுதா இந்த கோடு. அதே மாதிரி இந்த ரோக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் இருக்குது. இதனால என்ன கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இப்ப நான் கீழே போனா என்ன நடக்குது துபார், நான் இப்ப 32வது ரோக்கு வந்திருக்கிறேன். ஆனா எதுல இருக்கிறீங்கன்னு கேட்டா சைன் நகர்ல பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, சைன் காஸ் ஆங்கிள்ன்றது ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது அப்படியே இருக்குது தெரியுதா. நீங்க எனக்கு என்ன செய்யணும்னா இந்த கண்டிஷன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, புரியுதா. 32வது ரோல வச்சுட்டு சைன் காஸ் tan தெரியற மாதிரி எனக்கு ஒரு விண்டோஸ் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. இது வந்து ஃப்ரீசிங்கானது. ஃப்ரீசிங்ல இது மட்டும் தான், இப்படி ரோ காலம் ரெண்டையும் தான் பண்ணலாமா, இல்ல ரோ மட்டும் பண்ணா போதுமா, ரோ மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இதே ஃப்ரீ ஸ்பேஸ்க்குள்ளால போகணும்னா இங்க பாரு, இதுல வந்து இது ஃப்ரீ ஸ்டாப் ரோ அப்படி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இங்க பாரு இங்க இருந்த கோடு மறைஞ்சிடுது, இதுக்கு மேல இருக்கிறது மட்டும் இப்ப ஃப்ரீஸ் ஆயிடுது. தெரியுதா உங்களுக்கு, இப்ப நமக்கு இந்த இடத்துல இருந்த கோடு போயிடுது தெரியுதா போனது உங்களுக்கு. அப்போ வந்து நீங்க ரைட் சைடு போயினே இருந்தீங்கன்னா இது நகர்ந்துரும், புரியுதா. ஆனா நம்ம முன்ன கொடுத்திருந்தது எப்படின்னா, இங்க பாரு முன்ன கொடுத்தது இல்ல, இப்படி அன்ஃப்ரீஸ் கொடுத்துரு, அன்ஃப்ரீஸ் கொடுத்து ஃப்ரீ ஸ்பேஸ் இப்ப கொடுத்துட்டேன்னா இங்க பாரு இப்படி போனா ஆங்கிள்ன்றது மட்டும் நம்ம அந்த ஒரு காலம் ஃப்ரீஸ் பண்ணாததுனால ஆங்கிள்ன்றது அப்படியே தெரியும். நீங்க அந்த எந்த ரோ எந்த காலம்ல போய் நிக்கிறோமோ அதுக்கு மேலயும் லெஃப்ட்லயும் இருக்கிறத நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ். சரியா, அன்ஃப்ரீஸ்ல இப்ப நம்ம ஃப்ரீஸ் கொடுத்தோம்னா அன்ஃப்ரீஸ்னு கொடுத்தோம்னு வச்சுக்க, அது என்ன ஆயிடும், போயிடும், நம்ம ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் போயிடும். ஓகேவா. நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றது மட்டும் கொடுத்துட்டு 32வது ரோக்கு போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா போதும். அப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது 32ன்னா என்ன தெரியக்கூடாது, எனக்கு வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் தெரியக்கூடாது, மேல ஆங்கிள் சைன் காசுன்றது விசிபிளா இருக்கணும். இது மட்டும் தான் கண்டிஷன். இது வரைக்கும் புரியுதா. இவ்வளவுதான் கஷ்டம், இதுக்கு மேல கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. செல் ப்ரொடெக்ஷன் ஒண்ணு இருக்கு. செல் ப்ரொடெக்ஷன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ரொடெக்ட் ஷீட், இங்க பாரு ப்ரொடெக்ட் ஷீட். இது எதுக்காகன்னா நான் பாட்டுக்கு ஒண்ணு செஞ்சுட்டு போறேன், யாராவது எடுத்து கடகடன்னு அதுல ஷீட்ல கண்டபடி டேட்டாவை மாத்தி விட்டுறாங்கன்னா நான் என்ன பண்றது. அப்போ நாமே நமக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிடணும், செட் பண்ணிட்டு செம்ம பாஸ்வேர்டா கொடுத்துட்டு மறந்துடணும், திரும்ப நம்மளே ஓபன் பண்ண முடியாம தவிக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை விட யாராவது வந்து ஏதாவது பண்ணா கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனா சூப்பரா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கடா பாஸ்வேர்டுன்னு மறந்து போய் உண்மையில இதுதான் நடக்கும். நாம பாதுகாக்கிற டேட்டாவை விட இந்த பாஸ்வேர்டை உடைக்கிறதுக்கு பெரிய தொந்தரவாயிடும். சரி, இதுல ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்கணும், ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ரொடெக்ட் ஷீட் கொடுங்க. கொடுத்த உடனே எந்த ஷீட்னு கேக்குது பாருங்க, அதாவது எந்தெந்த செல் எல்லாம் செலக்டட் லாக்டு செல்ஸ், செலக்ட் அன்லாக்டு செல்ஸ், ஃபார்மட் செல்ஸ், இதுல எதுன்னு கேக்குது. இதுல எடிட் எடிட் இரு சார்ட் பண்ணக்கூடாதா, என்ன பண்ணக்கூடாது கேக்குது,
select locked cells, unselect locked cells, format cells கிடையாது, ரைட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ ப்ரொடெக்ட் எது இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுமா நம்ம இப்ப என்ன பண்றோம் 1 2 3 4னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இதுல என்னென்னலாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தனித்தனியா லிஸ்ட் கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? எதெல்லாம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க இதுல டிக் மார்க் போட போட நமக்கு நெகட்டிவ். அதனால எந்த டிக் மார்க்குமே போட வேணாம். அதுல டிஃபால்ட்டா இருக்கிற 2 டிக் மார்க் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆனா தேவையில்லை. சரி, இப்ப நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கிறேன் 1 2 3 4. இதையே நான் மறந்தாலும் மறந்துருவேன். ஏடா கூடமா போட்டு ஏடா கூடமா பண்ணிடுவேன். 1 2 3 4 ஓவர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவையும் ஒரு தடவை கொடுத்த உடனே ரெண்டாவது தடவை கேட்கும். ரெண்டாவது தடவை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா போயிடுது. இப்ப என்ன தெரியுமா, இப்ப நான் இதை க்ளோஸ் பண்றேன். இரு, என்கிட்ட சேவ் பண்ணுவான்னு கேக்குதா? சேவ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், கோப்பா 95 தானேமா இது 95 அப்படின்னு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன்னா இப்ப க்ளோஸ் ஆயிடுது. திரும்ப நான் ஓபன் பண்றேன். வீரமா நம்ம தானே கிரியேட் பண்ணோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நாமே தான் இதுக்கு இது நம்ம சொத்துன்னு நினைச்சுன்னு வந்து ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணி எடிட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். எப்படின்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம். சார்ட் பை நேம் பை டேட். இதுல இந்த பார் கோப்பா 95 இருக்குதா. நான் ஓபன் பண்ணிட்டு கடகடன்னு என்ன நான் 52 வரைக்கும் தான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ண போறேன். பண்ணுவோமா? அது என்ன பண்ணும், நம்மள எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. 52 இங்க இருந்து காப்பி பண்ணி ஒண்ணு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். see what happens. Control C, Control V. என்ன சொல்லுது, செல் ஆர் சார்ட். இதுல வந்து நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. ஓபன் பண்ணி வியூ பண்ணலாமா, சேஞ்சஸ் பண்ண முடியாது. சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்ப எப்படிதான் சேஞ்ச் பண்றது? எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்த இடத்துல இப்போ ரைட் கிளிக் பண்ணா அன்ப்ரொடெக்ட்னு இருக்கும். அதுகிட்ட போயிட்டு 1 2 3 4 கொடுத்தோம்னா மந்திரம் போட்டதும் இப்ப நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா வந்துரும். ஓகேவா? இப்ப ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும்னா ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்கணும். எனக்கு என்ன தேவைன்றது சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க செஞ்சதுக்கான எவிடன்ஸ் தானே நமக்கு தேவை. ப்ரொடெக்ட் ஷீட் கொடுக்குறேன். நான் கொடுத்த 1 2 3 4 நீங்க கொடுக்க வேணாம். செம சேஃபான பாஸ்வேர்டு எதையாவது கொடுத்து லாக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்றது உங்க பொறுப்பு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் காப்பி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். இந்த எரர் மெசேஜ் வரும்போது ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? நமக்கு செஞ்சதுக்கான ஆதாரம் தான் முக்கியம். ஓகேவா? இதுல ஓகே கொடுக்குறோம். இப்ப நான் திரும்ப இதை அன்ப்ரொடெக்ட் பண்ணல. ஷீட் வந்து லாக்கல் தான் இருக்குது. 1 2 3 4 தான் பாஸ்வேர்டு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் நமக்கு திரும்ப தேவையில்லைன்றதுனால அப்படியே இருக்கட்டும். இது சரி, ஓகே. நான் வந்து ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஷீட் 1 நான் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன், ஷீட் 2 ப்ரொடெக்ட் பண்ண தனித்தனியா பண்றேன். இல்ல எனக்கு இன்னொன்னு என்ன கேட்டேன்னா, நான் ஒரு 10 ஷீட் வச்சிருக்கிறேன். ஆனா யாருமே எக்ஸல் ஃபைல ஓபன் பண்ணக்கூடாது, பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உள்ள போகணும்னு நான் ஒரு கண்டிஷன் போட்டா முடியுமா முடியாதா? முடியும். அதுக்கு நாம என்ன செய்யணும்னா இங்க பாரு, ஃபைல் சேவ் அஸ். நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணதா இருந்தா சேவ் அஸ். ஓகேவா? சேவ் அஸ் கொடுங்க, ப்ரௌஸ் கொடுங்க. நார்மல் இல்லைன்னா நார்மல் சேவ் கொடுத்தாலே போதும். நம்ம எல்லாம் செய்வோம். ஒரு விஷயத்தை இது வரைக்கும் கவனிச்சதே இல்லை. அது என்ன கேட்டீங்கன்னா இங்க டூல்ஸ்னு ஒண்ணு இருக்குது. இருக்குதா? இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கம்ப்ரஸா இருடா நியூ டிரைவ், வெப் ஆப்ஷன்ஸ், ஜெனரல் ஆப்ஷன்ஸ், பாஸ்வேர்ட் டு ஓபன், பாஸ்வேர்ட் டு மாடிஃபை. கவனிப்பில்லைங்களா? இந்த டூல்ஸ் குள்ளால போயிட்டு ஜெனரல் ஆப்ஷன்ஸ், ஜெனரல் ஆப்ஷன்ஸ் இதுல 2 பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த ஷீட்டை ஓபன் பண்றது, இன்னொன்னு வந்து நான் இதுக்கும் 1 2 3 4 தான் தரேன். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா மாடிஃபை பண்றதுக்கு. நீங்க இந்த டாக்குமெண்ட்ல எந்த போர்ஷனுக்கு போனாலும் மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாஸ்வேர்டு திரும்ப கேட்கும். 1 2 3 4 கொடுத்து லாக் பண்றேன். நீங்க மாத்தி எது வேணா கொடுக்கலாம். நான் வந்து எவ்வளவு பெரிய அறிவாளின்னு எனக்கு தெரியும். எல்லா பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு
மறந்து போய் ஏடா கூடம் பண்ணி விட்டுருவேன். அதனால நான் 1 2 3 4ன்னு குடுக்குறேன். நீங்க சேஃபா செம பாஸ்வேர்ட குடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ ரீடைப் பாஸ்வேர்ட் 1 2 3 4 குடுக்குறோம். இன்னொரு தடவை ரீஎன்டர் கேக்குது 1 2 3 4 குடுக்குறோம். குடுத்துட்டோமா? இப்ப சேவ் குடுத்தா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். எஸ், எரர்லாம் கிடையாது. என்ன இருக்குது இது ஓவர் ரைட் பண்ண போறியான்னு கேட்டுடுது. இப்பதான் இத நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப ஓபன் பண்றேன். முன்னையாவது ஓபன் பண்ணி டேட்டாவை பார்த்துட்டு உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுத்து இங்க என்ன பண்ணிடுது பாருங்க, தெருவுல நிறுத்திடுது, கேட்ட லாக் பண்ணிடுது. நீ வந்து உள்ள பெரிய மதில் வச்சு பெரிய கேட் வச்சு நீ உள்ள என்ன இருக்குதுலாம் பார்க்க முடியாது. 1 2 3 4ன்னு கொடுத்தேன்னா உள்ள என்னன்னு அடுத்தது ஒண்ணு கேக்குது. அதுக்கும் நீங்க எதையாவது மறந்துட்டோம்னா நம்ம தான் கிங்கு, முடிஞ்சு போச்சு. அது வரட்டும். ஓகேவா? எனக்கு நீங்க இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? 3வது ஸ்கிரீன்ஷாட் எங்க கேட்டீங்கன்னா, இது நம்ம ஓபன் பண்ணும்போது பிளாங்கா நின்னு இங்க பாரு. இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் கேட்காம உள்ள போக கூடாதே. இதோ வந்துருது இல்ல, இந்த கண்டிஷன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? 3 ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடுது. புரியுதா? 32வது ரோல ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஃப்ரீஸ் பண்ணப்ப. உட்காரு. ஹலோ, நான் உன்னை போ சொல்லல. நான் உன்னை கேட்கல. நீ என்னைக்குதான் கிளாஸ் கவனிக்கிற? உன் பாடு. நடத்த வேண்டியது என் வேலை, கவனிக்க வேண்டியது உன் வேலை. இதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இதுக்கு நான் வந்து 1 2 3 4 பாஸ்வேர்ட குடுக்கிறதுக்கு முன்னால ஒரு ஸ்கிரீன்ஷாட். 3 ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அதுக்கு என்னதுமா? ஐயோ கடவுளே, கொஞ்சம் இரு. ரெக்கார்ட் ஆகுது எல்லாம். நீ சும்மா கண்டபடி பேசுற மாதிரி பேசினு இருக்காது. சின்சியரா ஒழுங்கா இருன்னு சொன்னா